சி ராஜகோபாலாச்சாரி மீண்டும் அழைக்கப்பட்டார். அவர் சட்டமேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் காமன்வெல்த் கட்சி மற்றும் உழைப்பாளர் கட்சி போன்ற சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளின் ஆதரவை திரட்டி சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்தார். அதே போலவே பெரும் அரசியல் பரபரப்புக்கு இடையே 1952 நடந்தது போன்ற நிலைமை மீண்டும் தமிழகத்தில் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தற்போதைய நிலவரப்படி அதிக இடங்களை கொண்ட கட்சியாக தாவேகா உருவாகியுள்ளது. அந்த வகையில் ஆளுநர் தாவேகாவைத்தான் ஆட்சி அமைக்க அழைப்பார். ஆனால் 118 என்ற பெரும்பான்மை இல்லாததால் என்ன நடக்கும் என்ற அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை தாவேகா சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் அதிமுக வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்தால் தாவேகா ஆட்சி அமையும். வாக்கெடுப்பை திமுக புறக்கணித்து வெளிநடப்பு செய்தாலும் தாவேகா ஆட்சி அமையும். இந்த இரு வாய்ப்புகளிலுமே தாவேகா ஆட்சி அமைக்கும் நிலையில் எந்தவித மக்கள் நல திட்டமோ அரசாணையோ சட்டசபையில் நிறைவேறுவதில் சிக்கல் ஏற்படும். அவற்றை நிறைவேற்ற திராவிட கட்சிகளின் ஆதரவு தேவை என்ற சூழல் உருவாகும். தமிழ்நாட்டின் முதல் தேர்தல் நடைபெற்ற 1952ஆம் ஆண்டை போலவே மீண்டும் 2026 தேர்தலில் தொங்கு சட்டசபை அமைந்திருக்கிறது. அப்போது காங்கிரஸ் ஆட்சி அமைத்த நிலையில் தற்போது என்ன நடக்க வாய்ப்பு உள்ளது என்பதை தற்போது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அந்த கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி அமைத்து அல்லது பிற கட்சிகளின் ஒத்துழைப்புடன் தாவேகா ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்திய குடியரசின் முதல் பொது தேர்தல் 1952 நடைபெற்றது. அப்போது சென்னை மாகாணத்தில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனால் தொங்கு சட்டமன்றம் உருவானது. மொத்தமுள்ள 375 இடங்களில் பெரும்பான்மைக்கு 188 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் அப்போது தனிப்பெரும் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் 152 இடங்களை மட்டுமே பெற்றது. அது பெரும்பான்மைக்கு 36 இடங்கள் குறைவாகும். அந்த சமயத்தில் ஒன்றாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 62 இடங்களை பெற்று வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. எதிர்க்கட்சி கூட்டணியினர் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க கோரினார்கள். ஆனால் அப்போதைய ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா தனிப்பெரும் கட்சியான காங்கிரஸையே முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க முடிவு செய்தார். காங்கிரஸை வலுப்படுத்த தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி